செய்தியை கேட்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவருடைய திவ்ய அன்பினாலே, கிறிஸ்துவின் கிருபையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினாலே நீங்கள் சமாதானமாய், சந்தோஷமாய், சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியை தயவு செய்து தவறாமல் கேளுங்கள். பல தேவ பிள்ளைகள் கேட்பதற்கு நேரமில்லாமல் இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நோட்ஸை வச்சு நீங்க முழுமையான செய்தியை பெற்றுக்கொள்வது மிக கடினம். நீங்கள் வேதத்தை எடுத்து, வேதத்தை புரட்டி, வசனங்களை தேடி வாசித்து, அதை ஆராய்ந்து தியானித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நீங்கள் குடும்பமாக வேதாகமத்தின் உதவியுடன் வேதாகமத்தில் வசனங்களை நீங்கள் பார்த்து தியானிப்பது, ஜெபிப்பது அவசியம். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய வளர்ச்சிகளை, மேலும் விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்தியை யூடியூப் மூலம் கேட்பது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் தேவ செய்திக்கு இப்பொழுது கடந்து செல்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தோடு, பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு நம்முடைய கண்களை ஆவியானவர் திறந்தருட ஜெபத்தோடு நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதி கன மகிமையும் நாம் செலுத்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கவனிங்க, கடந்த வாரங்களிலே கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைதல். எந்த ஒரு தேவ பிள்ளை சத்தியத்தை விசுவாசித்து கிறிஸ்துவின் மரணத்தை, கிறிஸ்துவின் அடக்கத்தை, கிறிஸ்துவின் உயிர்ப்பை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை எடுத்து தியானித்து, அந்த சத்தியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அதை விசுவாசித்து அதற்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கை நாம் கடந்த வாரங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் புதிதாக மாறும், நிச்சயமாய் ஜெயமானதாக மாறும், நிச்சயமாய் தேவ மகிமை விளங்குகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைகிற இந்த சத்தியங்களிலே பார்ட் 5 5வது பகுதியாக நாம் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியங்களை பார்த்தோம். அந்த உயிர்த்தெழுதலினாலே பேதுரு எப்படி அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியங்களில் இணைந்தபடியினால் எப்படி ஒரு அக்கினியாய் அவர் எருசலேமிலே நின்று எங்கே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்களோ அங்கே நின்று இயேசு உயிர்த்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர் செய்த அற்புதமான பிரசங்கத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே பிரசங்கித்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலின் நிகழ்ச்சியிலே எவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் உலகத்திலே எவரும் சிந்திக்கிறார்கள். எந்த விஞ்ஞானமும் விளக்கம் சொல்ல முடியாது.
அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரியைகள் நடந்தது என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட பவுலுடைய வாழ்க்கையில கடந்த வாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் பார்த்தோம். அவர் எப்படி ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை, எப்படி ஒரு ஆச்சரியமான ஊழியம். இந்த நாளிலும் கூட பவுல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே அதை விசுவாசித்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே தன்னை இணைத்துக் கொண்டபடியினாலே அகிரிப்பா என்ற ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்னதாக நின்று ஒரு மாபெரும் சாட்சி சொல்லுகிறார். தான் கண்டது, தான் செய்தது, நான் செய்து கொண்டு வருவது, இந்த கிறிஸ்துவை நான் சந்திக்க முன்னதாக நான் வாழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாவற்றையும் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னதாக சொல்லும் பொழுது அவன் கடைசியாய் ஆச்சரியமாய் ஒரு சாட்சி சொல்லுகிறான். கொஞ்சம் குறைய நீ என்னை கிறிஸ்தவனாக மாற்றி விடுகிறாய். பாருங்கள், இவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை, இவ்வளவு வல்லமையுள்ள வாழ்க்கை, இவ்வளவு சத்தியவான்கள் என்ற நிலையிலே வாழ்ந்து சத்தியத்தை கற்றுக் கொடுத்து ராஜாக்களையும் மனம் திரும்ப வைக்கிற ஒரு மாபெரும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் சத்தியத்திலே விளங்கி நிற்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு முன்னதாக வாசிக்கலாம். பவுல் கண்ட உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருந்தாரே? சிலுவையில பரிதாபமா தொங்குறவர் மாதிரி இருந்தாரா? தாடிகள் எல்லாம் பிக்கப்பட்டவர் மாதிரி இருந்தாரா? முள்முடி சூட்டப்பட்ட நிலையில இருந்தாரா? காரி துப்பப்படுகிற மேனியோடு நின்றாரா? பவுலை சந்தித்த இயேசு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி பவுலை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு மாபெரும் ஒளி. அந்த ஒளி எப்படியா, எவ்வளவு பெரிய ஒளி! How far it was a great light அப்படிங்கிறத பின்பகுதியில அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்திலே அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்ப இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை மாபெரும் ஒளியாக பவுல் பார்க்கிறார். வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 13வது வசனம். மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது மத்தியான வேளை. மத்தியான நேரம் அப்படின்னா சூரிய சன்லைட், சூரியனுடைய லைட் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு நமக்கு தெரியும். ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு தெரியும். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஒரு பிரகாசமான ஒளியை பார்க்கிறேன். சொல்லுகிறார் இந்த வசனத்துல, மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். சூரிய ஒளியிலும் மிக பிரகாசமான ஒளி. அதுதாங்க உயிர்த்தெழுந்த இயேசு. பாத்தீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவ பாத்தீங்களா? என்னுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசுவை சத்தியத்திலே அவர் பிரகாசிக்கிறவராக நான் பார்க்கிறேன். அநேக நேரத்தில் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம். இந்த இயேசு சாதாரண மனுஷன், தேவனுடைய குமார். சூரிய ஒளியிலும் மகா பிரகாசமாய் பிரகாசிக்கிற தெய்வம் என் ஆண்டவர் இயேசு. சூரியனையும் அவர் சிருஷ்டித்தார். அவர் பேசும்போது, அவருடைய வார்த்தையிலே அவர் கட்டளை கொடுத்த போது எல்லாம் உண்டானது. அதுல சூரியனும் உண்டானது என்பது நமக்கு தெரியும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே,
நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சூரியனிலும் அதிக பிரகாசத்தை உடையவர். இன்றைக்கு சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, அல்லது ஸ்பேஸ் டிராவல் பண்றவங்க, ஆகாய வெளியில பிற கோள்களுக்கு பயணம் செய்கிறவர்கள், அவருடைய ராக்கெட் ஆனாலும் சரி, சூரியனை நெருங்க முடிவதில்லை. இது பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற சூரியன். ஏராளமான சூரியன்கள், நாம் பார்க்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியன்கள், சுயமாய் ஒளி கொடுப்பவை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒளி கூட்டங்களை உண்டாக்கினவர் என்னுடைய உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் உண்டாக்கியவராய் இருக்கிறபடியினாலே உண்டாக்கப்பட்டவைகளை விட பிரகாசமாய் இருக்கிறார். ஒரு காரியத்தை ஆவியான உணர்த்தருடைய நான் சொல்றேன். இந்த இயேசுவை ஒழுங்கா நீ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீயும் பிரகாசிப்பார், நீயும் பிரகாசிப்பார். எத்தனை நேரத்தில் தேவைப்படுது ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா பயன்படுறீங்க, ஒரு ஜெபம் பண்றதுன்னா பயம், ஒரு வேத பகுதியை எடுத்து பேசுங்க, கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கன்னா நடுக்கம், காலுகையெல்லாம் விடவிடக்குது. என்னையா பிரகாசத்தில் நம்ம இருக்கோம், என்ன பிரகாசத்தில் இருக்கிறோம்? ஆனால் வேத வாக்கியங்கள் முழுவதும் அநேக இடங்களில் வேதத்தை தியானிக்கிறோம். தேவ பிள்ளைகள், இயேசுவின் சீஷர்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும், தேறினவர்களாய் வளர வேண்டும். இந்த வாலிப தம்பிகள் தீமோத்தேயு பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல எடுத்த வசனமே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. இதுதாங்க பைபிள் சொல்லுது, இதுதாங்க ஆண்டவர் இயேசு சொல்லுது. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் எழும்பு, சீயோனே எழும்பு, நீ பிரகாசிக்க வேண்டியவர். ஏன்னா என் தலைவர், என் ஆண்டவர் இயேசு சூரியனிலும் பிரகாசத்தை உடையவர். அப்ப எனக்கு பிரகாசம் வராம என்ன செய்யும்? விசுவாசிப்போம், நல்ல விசுவாசிங்க, பிரகாசிங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கூட சங்கீதம் 16:8 முதல் 11 வசனங்களிலே தாவீது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலேயும் இந்த வேத பகுதியை பவுல் அவர் ரட்சிக்கப்படல, முதல் பிரசங்கத்தை செய்கிற பேதுரு பரிசுத்த ஆவியானவர் துணையில இந்த வசனத்தை அங்கே கோட் பண்ணுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. எதுவும் என்னை அசைக்க முடியாது. வாழோ, வேதனையோ, கலாபனையோ, தரித்திரமோ, சுகவீனமோ, கொள்ளை நோய்களோ எதுவும் என்னை அசைக்க முடியாது. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டால் இப்படிப்பட்ட ஒரு அசர்ட்டிவ் லைஃப், அசர்ட்டிவ் ஃபெய்த், அதுதான் நமக்கு. தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவை உயிர்த்தெழுந்தவராய் அவருடைய உயிர்த்தெழுதலை தேவ கிருபையிலே காட்சியாக கண்டு அப்படியாய் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல நிழலா பார்த்தவரை அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன் உன்னை ஒரு செல்போன் அசைச்சிருந்த, உடனே ஒரு ஃப்ரெண்டு அசைச்சு விட்டுறா, ஒரு ஃப்ரெண்டு உனக்கு அசைச்சு விட்டுறது, உன் சிந்தனையை கெடுத்து விட்டுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்று சொல்ல முடியுமானால் நீங்கள் பாக்கியவான். என்னை எந்த செல்போனுக்குள்ள வர்ற எந்த ஒரு காரியமும் என்னை அசைக்க முடியாது. என்னை எந்த ஒரு ஃப்ரெண்டும் என் சிந்தனைகளை மாற்ற முடியாது.
என்னுடைய பேச்சுக்களை கெடுக்க முடியாது, என்னுடைய செயல்களை மாறாக்க முடியாது அப்படின்னு நீ சொல்வாய் என்று சொன்னால் நீ பாக்கியவான், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறேன், கிறிஸ்துவை என் முன்னே நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. என்னால் என்னை அசைக்க என் தேவனால் மாத்திரமே கூடும், வேறு எந்த சக்தியாலும் சாத்தானாலும் கூட்டத்தால் முடியாது என்று நான் சொல்லக்கூடுமானால் நீ உலகத்திற்கு ஆசீர்வாதமானவள். உனக்கு பெரிய காரியங்களை தேவன் வைத்து உன்னை நீ அற்பமாய் எண்ணாதே. நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தெளிவாய் தன் ஜனங்களை பார்த்து சொன்னார். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்கள். You are special people. எதுக்கு இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? இந்த மேன்மைகளின் சிந்தனைகள், இந்த மேன்மைகளின் எண்ணங்கள், இந்த மகத்துவ சிந்தனைகள் என் ஜனங்களுக்கு வர வேண்டும். இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களால் எழும்ப வேண்டும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியவான்களாய் மாறும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்ட ஒரு பரிசுத்தவான் நான் அசைக்கப்படுவது. அடுத்த காரியத்தை வாசிக்கலாம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் இருதயம் பூரித்தது. நல்லா கவனிங்க, மனிதனுக்கு ஆத்மாவி சரீரம் இருக்கிறது. ஆத்மா இருதயத்தில், இருதயம் பூரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமை மட்டும், அந்த சத்தியங்கள் மட்டும் உனக்கு விளங்கி நீ அதை விசுவாசித்து நிற்கிற மகன் மகள் என்று சொன்னால் உன் இருதயம் எந்த சூழ்நிலையிலும் பூரித்துக் கொண்டே இருக்கும். ஆவி பாருங்க, என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கனிகூர்ந்தது. மகிமையாய் இருக்கிற அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவி கலிகூறுகிறது. சரீரத்தை பத்தி எங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கு. இருதயத்துல சொல்லுங்க, பூரி, ரிஜாய்ஸ். ஆவியிலே கலிகூர், ஓவர் ஜாய். சரீரத்திலே நம்பிக்கை. எதுக்கையா இயேசு எனக்கு தேவை? லட்ச பணங்களை சம்பாதிச்சு பார்த்தேன், இருதயத்துல பூரிப்பு, சந்தோஷம், கலிகூறுதல் காண முடியாதவையாய். சரீரத்திலே ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு சின்ன வியாதி வந்துட்டா எங்க செத்துருவோமோ, கொரோனா வைரஸ் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சு நான் செத்துருவனோ. அல்லேலூயா. கவனிங்க, கவனி 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 கவனிங்க கவனிங்க. எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்ற முடியும். விசுவாசத்தோடு அதை கவனமாக செய்து கொள்ளுங்கள். சோ தாவீது சொல்றார் பழைய ஏற்பாடு காலத்துல, என் இருதயம் பூரித்தது, என் மகிமை, என் ஆவி கலிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கியது. நீர் உயிர் திறந்தபடியினாலே, நீர் பாதாளத்தை ஜெயித்து எழுந்தபடியினாலே நீர் என்னை பாதாளத்தில் விடி, நீர் என்னை பாதாளத்தில் விடி. பாதாளம் நமக்கு இல்லையா? ஆனா கீழ்ப்படியாம போனீங்கன்னா பாதாளம் தாயா இருக்கு. இயேசுவின் உயிர்த்தெழுதல் உன்னை இணைத்துக் கொண்டார். இயேசுவின் மரணத்தில், இயேசுவின் அடக்கத்தில், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியங்களில் உன்னை இணைத்துக் கொண்டு இயேசுவை முன்னே வைத்து அசைக்கப்படாதவனை நீ வாழ்ந்தால் உனக்கும் பாதாளத்துக்கும் சம்மதம் இல்லை. உனக்கு புதிய எருசலேம். செய்திகளுடைய கடைசியில கூட புதிய எருசலேம் எப்படி இருக்கு? நம்ம போய் சேர போற இடம், நித்தியத்துக்கு வாழ போற இடம். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு போய் வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னாரு. அவர் ஆயத்தம் பண்ணி கீழே இறங்கி வர போகிற அந்த புதிய எருசலேம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் நிற்கிறவர்கள்,
அவருடைய மரணத்துக்கு சாட்சி, அவருடைய அடக்கத்துக்கு சாட்சி, அவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியா வாழ்ந்து முடிக்கிறவர்கள் எவ்வளவு மகத்துவமான ஒரு நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வீடுகளெல்லாம் சின்ன பிள்ளைங்களை கூட வசனங்களை எல்லாம் எடுத்து பார்க்க வச்சு பழக்குங்க. குடும்பங்கள்ல இந்த காரியத்தை செய்யுங்க. அப்பா அம்மா அநேக நேரத்தில் நான் சொல்றேன்ல, சோறு போட்டா என் வேலை முடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி காசு செலவழிச்சு படிக்க வச்சா சூப்பராக பிள்ளைய வளர்த்துட்டேன். ஏமாந்து போயிடாது, ஏமாந்து போயிடாது. நான் காலேஜில் ஸ்கூலில் 17 வருஷம், காலேஜில் 19 வருஷம், எத்தனையோ வாலிபர்களை பார்த்துருக்கிறேன். நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். அந்த பிள்ளை, பொம்பளை பிள்ளை நல்லா இருப்பான். ஆனால் கிளாஸில் உட்காந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவள் சைடில் பார்த்துக்கிட்டே இருப்பாள் பையன். அந்த பையன் சைடில் பார்த்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் என்ன நடக்குதுன்னா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, எக்ஸாமினேஷனுக்கு 10 நாள் கூட இல்லை, எக்ஸாம் ஆகுது, மண்ணா கட்டியாவது கூட்டிட்டு ஓடிக்கிறாங்க. இதனால தற்கொலை பண்ணின பெற்றோர்கள் உண்டு. இதெல்லாம் நான் கற்பனையா சொல்லல, கதை சொல்லல, நியூஸ் பேப்பர்ல வந்தது சொல்லல. I have seen with my own eyes. I have wept bitterly for so many days. மிகவும் வேதனையோடு அழுத நாட்கள் உண்டு. வாழ்க்கை ஸ்தம்பித்து விடுகிறது. இந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன அன்பு, என்ன காதல், என்ன காதல். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல பார்த்தியா மண்ணெண்ணெய் ஊற்றி தீய வச்சு கொடுக்குற அந்த பிள்ளைய, என்னடா இவ்வளோ ஆழமான அன்புன்னு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. தாய் தப்ப வேண்டாம், சொத்து பத்து வேண்டாம், எனக்கு நீ இருந்தா போதுன்னு ஓடினாங்க. என்னடா ஆச்சு? உனக்கு தெரிஞ்ச அன்பு அவ்வளவுதான். உன் இருதயத்தில் இருக்கிற இருட்டு அன்பு, குருட்டு அன்பு அவ்வளவுதான். இது உனக்கு புரியல. இதையெல்லாம் தகர்த்தறிய எல்லா பொய்களை சிதறடிச்சு நிஜங்களை கிறிஸ்துவின் அகாப்பே அன்பு அப்படின்னா அதெல்லாம் எவ்வளவு ஆழமான அன்பு. உலகத்திற்கு காட்ட வந்தவர் இயேசு, அதை சிலுவையில காட்டார். அருமையான தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மரணமும் அடக்கமும் உயிர்ப்பும் அந்த சத்தியங்கள் இல்லாத வாழ்க்கை அது ஒரு இருண்ட வாழ்க்கை. அது உன்னை சுருட்டி விடும், அது உன்னை நொறுக்கி விடும். நான் இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப எனக்கு வயசு 62, இப்ப 63வது வருஷத்துல நிக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு நிக்கிறேன். தடுமாறி தட்டு தடுமாறி இயேசு இல்லாத வாழ்க்கை ஆபத்தான வாழ்க்கை. உடனே நாங்கள் இயேசுதான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லாத. இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தையிலும், அந்த வார்த்தையின் அடிச்சுவட்டிலே நீ ஒவ்வொரு நாளும் நடக்கிற தேவ பிள்ளையா என்பதை உன்னை நீ ஆராய்ந்து பார். வெறுமனே சபைக்கு வர்றதுனால நீ இயேசுவின் சீஷன் என்று சொல்ல முடியாது. நீ பைபிளை நான் இடையில படிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால நீ நீ வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாதுப்பா. யாரை ஏமாத்துறதுக்கு படிச்சுட்டு இருக்கிற நீ? சபையில வந்து அதனுடைய சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம், இந்த அர்த்தங்கள் விளக்கங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளாம முடியாது. நான் பாதியை கற்றுக்கிட்டு பாதியை நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு காலம் இருக்கு. 1 to 10th படிக்கிறாங்க, 11th 12th படிக்கிறாங்க, BA MA படிக்கிறாங்க, PhDயும் பண்றாங்க, PhDயும் பண்றாங்க. கடைசியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களே they become teachers, they become professors, they start to teach other people. அப்ப அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. வேதத்தை 300 தடவை முழங்கால் போட்டே தியானித்த ஜார்ஜ் முல்லர் என்பவர் நான் இன்னும் அதிசயங்களை காண்கிறேன் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைக்குள்ள
வாங்க வாங்க, உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க. நாங்கள் தீமோத்தேயுக்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். வாலிப வயசுல எபேசு சபை ஒரு பெரிய சபையை நடத்துகின்ற அளவிற்கு கிறிஸ்துவுடன் உறவு, பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற காரியம், பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து ஒப்பு கொடுத்து வாழ்ந்த, உலகத்தை கலக்கிய பவுலே சொல்லுகிறார், என்னுடன் இருக்கிற ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவன், அப்படி வளர்ந்த, அப்படி ஒரு இலக்கை நோக்கி, அப்படி ஒரு தரிசனத்தை நோக்கி இந்த பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறார். பயன்படுத்திக் கொள்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவை, அவருடைய அடக்கம், மரணம், உயிர்ப்பை காட்சியாக பார்த்த தாவீதுக்கு இருக்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தை பாருங்க. அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களுக்கும் எனக்கும் புதிய உடன்படிக்கையால் மக்களாகிய நமக்கு எவ்வளவு ஆச்சரியமான விசுவாசம், மலைகளை பெயர்க்கிற விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டுமே. எல்லாம் அறியாதவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் சகல சத்தியத்தில் நடத்துகிறார், சார்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா தேவன் பெரிய காரியம் செய்வார். என்ன இவர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டி. அதோடைய ஜீவ மார்க்கம், உலகத்துல வேற எந்த மார்க்கமும், இது ஜீவ மார்க்கம், உயிருள்ள மார்க்கம், உருவாக்குகிற மார்க்கம், வளர்க்கிற மார்க்கம், செழிக்க வைக்கிற மார்க்கம், ஆத்துமா ஆவி சரீரத்தை செழிக்க வைக்கிற மார்க்கம் என்று சொல்லி நித்தியத்துக்கும் மகிமைப்படுத்துகிற மார்க்கம் உலகத்துல வேற எவரும் சொல்ல முடியவில்லை. வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிற கிறிஸ்துவின் மார்க்கம் உலகத்தை ஜெயிக்க வைக்கிற மார்க்கம், ஜீவ மார்க்கம். அதற்கு பெயர் ஜீவ மார்க்கம். இந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சோ பாருங்க, பரிபூரண ஆனந்தம், perfect joy. கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி, சந்தோஷம் எனக்கு இந்த பையனிடத்துல தான் இருக்கு, சந்தோஷம் எனக்கு இந்த பிள்ளையினிடத்துல தான் இருக்கு. இல்லையா, இல்லையா, ஏமாந்து அது இயேசுவின் இடத்துல, இயேசுவுக்குள் அவர் தருகிற திருமண வாழ்க்கைக்கு நீ ஆயத்தமாகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்றோர்களை அப்படி சொல்லிக் கொடுங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இயேசுவுக்குள்ளதான் மெய் சந்தோஷம், பரிபூரண ஆனந்தம் எல்லாம். அதையா இழக்கணும், அதையா இழக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியங்கள் சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. மற்றவற்றை நாம் தொடர்ந்து கூட பார்க்கலாம். ஆனால் இந்த பகுதியிலே தாவீது எவ்வளவு ஆச்சரியமாய் அவர் தொடப்பட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு அறிக்கையை பண்ணுகிறார். பரிபூரண ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் எனக்கு உண்டு அப்படின்னு விசுவாசம் விளக்கப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய வாழ்க்கைக்கு நாம் வருவோம். அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலின் சத்தியங்கள் ஒரு மனிதனை இயேசுவோடு இணைத்து, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அந்த சாயலுக்குள் இணைத்து எவ்வளவு ஆச்சரியமாய் பயன்பட வைக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 13வது வசனம். மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளிய வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். என்னையும் என்னோட பிரயாணம் செய்த யாவரையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன்.
இதுல ஒரு ரகசியம் இருக்கு. நீ ஒரு தேவ சித்தத்துக்கு முன் குறிக்கப்பட்ட ஆள் அப்படின்னா உன் வழியா உன் கூட்டத்தாக என்ன செய்வாங்க? தேவ பிரகாசத்தை பெறுவாங்க. அப்ப பாருங்க, பவுல் தெளிவா சொல்றாரு. ராஜாவுக்கு முன்னாடி சொல்றாரு, அந்த அங்க யாரா நிக்கிறா தெரியுமா? அவர் கொலை பண்ணணும்னு ஒரு பெரிய யூத கூட்டமே நிக்குது. பவுல கொலை செய்யணும் அப்படின்னு யூதர்கள் கூட்டம் மூர்க்க வெறி முடிச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப இந்த அகிரிபா ராஜாவுக்கு முன்னாடி விசாரணை வருது. அப்ப அகிரிபா ராஜா கிட்ட பேசுறாரு, என்ன நடந்தது? அப்ப அகிரிபா ராஜா சொல்றாரு, பவுலே, நீ உன்னை பற்றி உன்னுடைய காரியங்களை குறித்து நீ விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்ப அவர் பேச ஆரம்பிக்கிறார், பேசும்போது அவர் சொல்றாரு, பகல் வேளையிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளியால் வானத்திலிருந்து என்னையும் என் கூட வந்தவர்களையும் அந்த பிரகாசம் சூழ்ந்து கொண்டது. அந்த பிரகாசம் யார்? அவர்தான் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. அதனால என்னாச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 26:8 நீங்க வாசி பாத்தீங்க அப்படின்னா 8வது வசனம், தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? ராஜாவுக்கு முன்னாடி நின்று அவருக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் நிரூபணம் கொடுக்கிறார். பவுலே நிரூபிக்கிறார். எது அப்படின்னா, எதை ராஜாவுக்கு முன்னாடி எவ்வளவு தைரியமா நின்று சொல்றாரு பாருங்க. கொலையாளிகளுக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, பேசுறாரு. என்னது? தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பக்கூடாத காரியம் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? எப்படி அதை நினைக்கலாம்? அல்லேலூயா. ஏன்னா இந்த பவுல் யாரு அப்படிங்கறத குறித்து நாம் ஏற்கனவே சில காரியங்களை அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் அந்த வாசிக்கலாம். முன்னதாக பவுல் எப்படிப்பட்டவர்? அதாவது கிறிஸ்துவின் மகிமையின், உயிர்த்தெழுந்த மகிமையின் ஒளியை காணாத வாழ்க்கை, அவருடைய பழைய வாழ்க்கை அது எப்படி இருந்துச்சுன்னு அந்த ராஜாவுக்கு முன்னாடி, அந்த கொலையாளிகளுக்கு, யூதர்கள் கொலையாளிகளுக்கு முன்னாடி நின்று பேசுறாரு. வாசிக்கலாம் 8 முதல் 12. தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டாங்க, அதுல என்னுடைய முழு சம்மதம் இருந்தது. அப்ப அதுக்கு சம்மதிச்சாலே நானும் பெரிய கொலையாளி தான். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவங்கள தேவ தூஷணம் சொல்லுங்க கட்டாயப்படுத்தினேன். பாருங்க என்ன கொடூரமான காரியங்களை எல்லாம் பவுல் செஞ்சிருக்கிறார். எதுக்கு இதை பார்க்கிறோம்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் சாயலை, அந்த மகிமையின் ஒளிய இந்த மனுஷன் பார்த்த உடனே என்ன ஆச்சரியமான ஒரு பயங்கரமான மனமாற்றம். He becomes a new power. He becomes a new man. அப்ப இதெல்லாம் பாருங்க, இவ்வளவு பரிசுத்தவான்களை கொடூரப்படுத்தினானே, அவன் இருதயத்தில் இருந்தெல்லாம் கொடூர எண்ணங்கள், அவன் வாயில வந்தெல்லாம் கொடூர பேச்சு, அவனுடைய செயல்கள் எல்லாம் கொடூரமாய் இருந்தது. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்த பிற்பாடு கொடூரம் எங்க போச்சுன்னு தெரியல. இவனே கொடுமைகளுக்கும் கொடூரங்களுக்கும் தன்னை அப்படியே சப்மிட் பண்ணிட்டான், ஒப்பு கொடுக்கிறான். டோட்டல் சேஞ்ச். ஆனா இன்னைக்கு சபைகள்ல தேவ ஜனங்களை போய் பார்க்க முடியலையே. ஏன் பார்க்க முடியவில்லை? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த மகிமையின் சாயல் மங்கி போய்விட்டதா? அல்லது அவரை குறித்து சிந்திக்கிற உன் சிந்தனை, உன் இருதயத்தில் ஏற்படுகிற எண்ணம், இயேசுவை குறித்து வருகிற எண்ணம் மங்கி மறைஞ்சு போய்விட்டதா? செய்கிற தொழில உண்மை இல்லை, பேசுற வார்த்தையில உண்மை இல்லை, அன்பு இல்லை, ஒரு இறக்க குணம் இல்லை. என்ன ஆச்சு? இயேசு ஏன் சபைகளிலே மக்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறார்? கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி
ஏன் நம்மை சூழ்ந்து கொள்ளவில்லை? உன் செயல்களிலே தெரிய வேண்டும், உன் பேச்சிலே தெரிய வேண்டும். பாருங்க என்ன கொடுமைகள், இன்னும் பாருங்க. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். பரிசுத்த ஜனங்களை, நீதிமான்களை இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது அப்பதான் அந்த காரியம் நடக்கும். இப்போ ஒரு கொடூரமானவனா தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்பதான் நடக்குது. மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரகாசம் பண்ணவில்லை சுற்றி பிரகாசிக்க கண்டேன். இந்த தீமோத்தேயு பயிற்சியில் இருக்கிற தம்பிகள் தான் சொல்றாங்க, இது வரைக்கும் நாங்கள் பைபிள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு ஊர்ல மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவர்கள் இந்த நாட்களை கொடுத்து இப்ப அதிகாரமா சும்மா வாசிக்கல, தியானிக்கிறார், மொத்த வசனங்களை எடுக்கிறார், எதற்கு விளக்கங்களை சொல்லுகிறார். மேலே அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற இந்த குழுவும் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்காக நல்ல பயிற்சி எடுக்கிற பிள்ளைங்களுக்கா, பயிற்சி கொடுக்கிற பிள்ளைங்களுக்கா ஊக்கமாய் தயவாய் ஜெபத்திலே தாங்குங்கள், ஜெபியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அற்புதமான காரியம் நடந்து கொண்டிருக்கு. சிலர்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, வளர்ச்சியில சிலர் நல்ல ஃபாஸ்டா இருக்காங்க, சிலர் அப்படியே உணர்வடைஞ்சு அப்படி இணைகிறார். யாரும் சோரம் போக மாட்டார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக பவுல் சொல்ற மாதிரி எல்லோரும் வெற்றி பெறத்தக்கதாக ஓடுங்கள். இவர்கள் எல்லோருமே வெற்றி பெறத்தக்கதாக அப்படியே சில அந்த பினிஷிங் லைன்ல வந்து நிற்பாங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்வாழ்வின் பரிசான வெற்றி வாய்க்கு இவர்கள் சொந்தக்காரர்கள் ஆகிறது மட்டுமல்ல, அநேகரை சொந்தக்காரர்கள் ஆக்குவார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெற்றோர்களே, எங்களிடத்தில் நம்பி ஒப்படைச்ச பெற்றோர்களே, மறுபடியும் அவர்கள் உங்களிடத்தில் வந்த பிற்பாடு இந்த அனல், இங்கே ஏற்றப்பட்ட அனல் அக்கினியாய் பற்றி எரிய வேண்டும். ஜெபத்தோடு காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, முன்னே எப்படி இருந்தேன் என்பதை குறித்து பவுல் தெளிவாக சொல்ல, எவ்வளவு கொடூரமானவனாய் நான் இருந்தேன், அதற்கப்புறம் இயேசுவின் உயிர்த்தெழுந்த மகிமையின் ஒளியை எப்படி கண்டேன் என்பதை பற்றி சொல்லுகிறார். 14 முதல் 16 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இயேசு பவுலின் காரியங்களில் ஆண்டவராகிய இயேசு எப்படி இடைப்படுகிறார், அவருடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார். அவன் ஓட்ட ஓட்டம் அவ்வளவுதான், அந்த பழைய ஓட்டம், கொடூர ஓட்டம் முடிச்சு முடிவுக்கு கொண்டு வருகிறார் தேவன். அது அவனையும் அழிக்கும், அவன் ஜனங்களையும் அழிக்கும், அவன் நித்திய நரகாய்க்கு போகக்கூடிய காரியமாயும். அப்ப அங்கே இடைப்படுகிறார். வாசிக்கலாம். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். ஆண்டவரே நீர் யார்? நீங்க தேவ ஜனங்களுக்கு கூட இந்த கேள்வி வர மாட்டேங்குது. இயேசுவே நீங்க யார், நீங்க எப்படிப்பட்டவர், எனக்கு உமக்கு என்ன? இதுக்கு எல்லா தேவ ஜனங்களும் பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த பதில் உங்களை இயக்குகிறதா, உங்க வாழ்க்கையை நடத்துகிறதா? இயேசுவே யாராவது கேட்டா இயேசு யாருப்பா அப்படி கேட்டா உங்களால அனுபவிச்சு சொல்ல முடியுமா? அவர் எப்படிப்பட்டவர்? இந்த இயேசுவுக்கு உன்னுடைய பர்சனல் லைஃபுக்கு what is the connection? என்ன உறவு, என்ன தொடர்பு? ஏன் இந்த இயேசுவை நீ தேடி சபைக்கு செல்லுகிறார் என்று கேட்டால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இப்படி பாருங்க, ராஜாவுக்கு முன்னாடி நின்று அப்படி சொல்றான் பவுல். நம்மால் சொல்ல முடியுமா? சொல்லலைனா ஐயோ, இன்னும் உங்கள் இருதயத்தை இருள் சூழ்ந்திருக்கிறது. உங்கள் இருதயத்தில் ஒளி ஏற்றப்பட வேண்டும்.
வாசிக்கலாம் பாருங்க தொடர்ந்து. அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்று அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்க, ஆண்டவர் எங்கேயோ புராண கதை பேசுறவர் இல்ல, ஆண்டவர் இயேசு அப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை பேசுறாரு. ஏன்? அவருக்கு எல்லாம் தெரியுங்க. Jesus knows everything about your life. இப்ப போயிட்டு இருக்கிற காரியமும் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். நீ எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. எப்படி ஜீசஸ் பவுலுக்கு தானே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப அவன் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு என்னது, ஆஹா நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பேசுறேன், நான் என்ன செய்கிறேன், இது எல்லாமே இந்த இயேசுவுக்கு தெரியுது. அப்ப இவர் மனுஷனா தேவனா, இவர் ரட்சகரா, இவர் ஆண்டவரா, அல்லது இவர் ஒண்ணுக்கும் ஆகாத பரிதாபமா சிலுவையில செத்த அப்ராணி இயேசுவா? இன்ட்ரோடியூஸ் பண்றதே அப்படிதான் பண்ற. நீ துன்பப்படுத்துகிற இயேசு தான். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இயேசுவை எப்படி வச்சிருக்கிறோம், இயேசுவுக்கு எப்படிப்பட்ட கனெக்ஷனோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். Don't cheat him. இயேசுவை நாம் ஏமாற்றக்கூடாது, ஏமாற்ற முடியாது. நீங்களா ஏமாத்துறீன்னு நான் சொல்லல, ஒரு எச்சரிப்புக்கு சொல்லுகிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையானுங்கிறதுக்காக சொல்றேன். என் ஜனங்கள் நீங்க ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. அதுல இந்த செய்தியை நீங்க மணிக்கணக்கா போற செய்தியை நீங்க உட்கார்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏமாத்துறாள் கிடையாது. நீங்க சத்தியத்தை வாஞ்சிக்கிறோம். ஜாக்கிரதையா இருக்கும்படியாக உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தொடர்ந்து நான் பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்க, இந்த பவுலுக்கு ஆண்டவர் இயேசு, சரிப்பா இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இப்படி, அதெல்லாம் எல்லாம் தெரியும் எனக்கு. இப்பொழுது நீ என்ன செய்யணும்? நீ எழுந்து காலூன்றி நில். பாருங்க, காலு குடமாய் போய் கீழே பாவம் அப்படியே நடுங்கி போய் நிக்க முடியாம கிடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு. அப்ப ஆண்டவர் நீ எழுந்து நில்லு. அந்த கால்களுக்கு பலனை கொடுக்கிறவர் இயேசு, விழுந்து கிடக்கிறவனை நிற்க பண்ணுகிறவர் இயேசு, அவனையும் அந்த கொடூரனையும் எடுத்து பயன்படுத்துகிறவர் இயேசு, உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர் இயேசு. என் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அதனாலதான் நான் ஆணித்தரமா பேசுறேன். என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. நொறுங்கி போய் கடந்த ஒண்ணு, the future was a bleak. அது ஒரு இருண்ட காலமா தான் இருந்தது என் எதிர்காலம். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்வேன், எப்படி செய்வேன், ஒண்ணு விளங்கல. ஆனால் என் ஆண்டவர் இயேசு என்று என்னை தேடி வந்தாலும் அன்றைக்கு அவர் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பேசினார். என்னை தூக்கி நிறுத்தினார் என் ஆண்டவர். அதனால என் இருதயம் எப்பொழுது இயேசுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா பொங்கி கொண்டே இருக்கும். ஒன்றுக்கும் தகுதி இல்லை. இந்த மகள் பிரின்ஸ் வந்து இன்றைக்கு ஆராதனையில சொன்னார், ஆண்டவரே உங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தை, உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தை எட்டி பார்க்க கூட எங்களுக்கு தகுதி கிடையாது. ஆனா இயேசுவே உங்க விலையேற பெற்ற இரத்தத்தினால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கடந்து வர எங்களுக்கு தகுதியை கொடுத்தீங்களே, இந்த வாக்கியத்தை கொடுத்தீங்களே. என்ன ஆச்சரியமான ஒரு வெளிச்சம். இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் தங்களை குறித்து விசுவாசித்தார், நினைத்தார், கண்டுபிடித்தார். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை இருக்கு தெரியுமா? தேவன் நம்ம கொடுத்திருக்கிற தகுதி, தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தகுதி இல்லாத எனக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த கிருபாசன தண்டைக்கு கிட்டி சேர்கிற தகுதியை, பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்ததை நான் ஏமாத்துறேன். அதனாலதான் நீங்க இயேசுவுக்கு சாட்சியா, அவருடைய மரணத்துக்கு சாட்சியா, அவருடைய அடக்கத்துக்கு சாட்சியா, பாவ மன்னிப்புக்கு சாட்சியா, அவர் உண்டாக்குகிற புது ஜீவனுக்கு சாட்சியா, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா, அவர் தருகிற நீதியுள்ள வாழ்க்கையை விளங்க பண்ணுகிற ஒரு சாட்சியா வாழ என்னை அர்ப்பணித்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த சந்தோஷம் தேவை. கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. இப்பொழுது நீ எழுந்து, நானே வாசிக்கிறேன், கால் ஒன்றை நில். எதுக்கு நம்மளை தூக்கி கால் ஒன்றை நிக்க வைக்கிற? பவுலை எதுக்கு தூக்கி நிக்க வச்ச அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும்
சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். So God has got a great purpose for Paul's life. பவுலுடைய வாழ்க்கைக்கு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த தேவன் அந்த காலம் சரியாக நிறைவேறும். அவன் கொடுமைக்காரனா இருந்தார், கொலைகாரனா இருந்தார், சரியாக இணைப்படுகிறார். அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன செய்யணும்? நீ கண்டவைகளை எல்லாம் பேசு. வாழ்க்கையில இதுவரைக்கும் இயேசு செய்திருக்கிறவைகளை எல்லாம் பேசுறீங்களா? நீ கண்டவைகளை பேசு. நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளை குறித்து உன்னை ஊழியக்காரன் ஆக்க போறேன், உன்னை வேலைக்காரனாவே ஆக்க போறேன். இதுவரைக்கும் ஒரு ராஜ்யத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எந்த ராஜ்யம்? சாத்தானின் ராஜ்யம். இப்பொழுது I take you out of that devil's kingdom, Satan's kingdom. I bring you into the God's kingdom, into my kingdom. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளே, அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்தார் இயேசு. நீ எனக்கு சாட்சியாக இருப்பது. அந்த வாரத்தில் பார்த்தோம் 1 பேதுரு 2:9 அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தான் இருளான வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியமான கிறிஸ்துவின் ஒளியிடத்திற்கு நம்மை கொண்டு வந்தார். யாரெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானசாரம் எடுத்தேன்னு சொல்றீங்களோ, நீங்க எல்லாரும் எந்த சபையை சேர்ந்தவங்களா இருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்ட ஞானசாரம் எடுத்தேன்னா நீ தேவனுடைய புண்ணியங்களை ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தேவனுடைய ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை, அவருடைய அன்பை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய நித்திய மகிமைகளை அறிவி 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 4 திசைகளிலும் அறிவி. இதற்குத்தான் தெய்வம் நம்மை தனியா வேறு பிரிச்சு தூக்கி எடுத்து சும்மா சாப்பிட்டு நீ ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, எனக்கு செலவுக்கு காசு கொடுத்தாரு, எனக்கு வைத்த வழி அன்னைக்கு சோகம் கொடுத்தாரு, இதை சொல்லிட்டு போறதுக்கா? இல்லை, அதெல்லாம் நீங்க அனுபவிங்க, நல்லது. ஆனால் அதையெல்லாம் விட சாட்சியாக இருக்கு தெய்வன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு பவுலுக்கு கொடுத்த கட்டளையை இந்த 18வது வசனத்துல நாம் ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். பாருங்க, இங்க சொல்ற ராஜாவுக்கு முன்னாடி சொல்ற 18வது வசனத்துல பவுல யூத அந்த 17வது வசனத்துல பார்த்தோம்னா, உன் சுய ஜனத்தின் என்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் என்றும் உன்னை விடுதலையா. பாருங்க, ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது உன் சொந்த ஜனத்திலிருந்து தாங்க தேவன் பிரிச்சு எடுக்கிறாரு. அந்நிய ஜனங்கள் மத்தியிலிருந்து அந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை பிரிச்சு எடுக்கிறார். ஓகே, பவுல வந்து அப்படி பிரிச்சு எடுக்கிறேன். நான் பிரிச்சு எடுத்து 18வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால், அவர்கள் என்னை பற்றும் யாரு? யூத ஜனங்கள், உன்னியனத்து ஜனங்கள், அது மாதிரி புறஜாதி ஜனங்கள், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால பாவ மன்னிப்பு, விசுவாசத்தினால பாவ மன்னிப்பு. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா நிறைய கள்ள உபதேசங்கள். பாவத்தை எல்லாம் சொல்ல தேவையில்லை, வேற என்னத்தை சொல்ல போற? நீ பெருசா புண்ணியம் செஞ்சு ஆண்டவர் சொல்ல போறியா? நீ வானத்துக்கு பூமிக்கு பெரிய 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 அதிசயங்களை நீ செஞ்சாய் சொல்ல போறியா? ஆண்டவர் என்ன சொல்லுவ? நீ உன் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு, இதை நீ அறிவிக்கணும் ஜனங்களுக்கு. அப்ப பாவ மன்னிப்பை குறித்து நீ ஜனங்களுக்கு அறிவிக்க பவுலுக்கு அன்னைக்கு வேலையை கொடுத்தவர் இன்றைக்கு நமக்கு வேலையை கொடுக்கிறார். அப்ப பவுல் சொல்ற பாவ மன்னிப்பை யாருக்கு? அவருடைய சொந்த ஜனமாகிய யூதர்களுக்கு, அவனை சுற்றி இருக்கிற புறஜாதி ஜனங்களுக்கு. நமக்கு சொந்த ஜனங்கள் இருக்கிறாங்க, உனக்கு உறவினர்கள், நண்பர்கள், உன்னோடு குடியிருக்கிறவங்க அநேகர் இருக்கிறார். அவர்களுக்கும் பிற மக்களுக்கும் விசுவாசத்தினால பாவ மன்னிப்பு. அடுத்த காரியம் பார்த்தோம்னா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், the great inheritance, மாபெரும் சொத்து இருக்கிறது. இந்த உலகத்துல அது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் கிடைக்கும். நித்தியத்துல மாபெரும் சொத்து நமக்கு இருக்கிறது. அதுல நீ பங்கடைய. அப்ப விசுவாசித்து இயேசு நமக்காக சிலுவையிலே செய்து முடித்ததை விசுவாசித்து அவருடைய மரண அடக்கம் உயிர்ப்பினால நமக்கு வந்த ஒரு பெரிய விடுதலை. சோ அந்த சத்தியங்களை விசுவாசித்து நாம் நீதிமான்கள் ஆகி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள் ஆகிறோம் அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நாம் தகுதியுள்ளவர்கள் ஆகும். பெரிய வாழ்க்கை, நியூ லைஃப்.
பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், அவங்க இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், உன் சொந்த ஜனமும் சரி, உன் பிரஜாதி ஜனமும் சரி, பவுல் சொல்றாரு ஆண்டவர், அவங்க எல்லாம் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு வரணும். இப்ப நீ ஒளியாகி என்னை தரிசிச்சு என்னை பார்த்துட்டேல, இந்த ஒளிக்குள்ள நீ வந்துட்டேல, நீ வர்ற. அப்ப உன் சொந்த ஜனங்கள், உன் பிரஜாதி, உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வரணும். என்ன இருளை விட்டுனா, இருதயத்தின் இருளான வாழ்க்கையை விட்டு. எண்ணங்கள் இருளுக்குள்ள இருக்கு. அதனாலதான் கொலவை முடிச்சு போய் அலைகிறான், சுயநலவரை முடிச்சு போய் அலைகிறான், பெருமை முடிச்சு போய் அலைகிறான், காசு ஆசை முடிச்சு போய் அலைகிறான். அதை விட்டு வெளி இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரவும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு பாருங்க. ஏன் அப்ப இருளுக்குள்ள இருந்தாங்க? அங்கே சாத்தான் அதிகாரம் பண்ணினான். அவன் வல்லமை, அதிகாரம், ஆளுக அங்கேதான் இருந்தோம். கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவ சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. பாத்தீங்களா? புரியுதா? ஒரு ஆளை இயேசுக்குள்ள நடத்துறோம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஐயா கண்ணு தெரியுதுன்னு சொல்லாங்க. உனக்கு கண்ணு தெரியறதெல்லாம் உண்மைதான். ஆனா உன் இருதய கண்கள் திறக்கப்படும். யார் தேவன் என்பது, யார் ரட்சகர் என்பது, எந்த தேவனை நாம் சார்ந்து வாழும்போது இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும், நித்திய வாழ்க்கையை பெற முடியும். பாவங்களை மன்னிக்கிறவர் யார்? என் பாவங்களுக்கா, அக்கிரமங்களுக்கா, மீறுதலுக்கா காயப்பட்டவர் யார்? ஜீவனை கொடுத்தவர் யார்? எனக்காய் மரித்து அடக்கப்பட உயிர்த்தவர் யார்? யாருடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்தி இருக்கிறது? இதை அறிய உன் இருதய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த வேலையை நீ செய்யணும்னு பவுல்கிட்ட ஆலோசனை நீ செய்யணும். இதுவரைக்கும் கொடூர வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான், அயோக்கிய வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான், கொலவரித்தன வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான். அதையெல்லாம் நான் மன்னிக்கிறேன். நீ புறப்பட்டு போ. யூத ஜனங்களுக்கும் பிரஜாதி ஜனங்களுக்கும் இந்த சத்தியத்தை அறிவிக்க இதை நீ செய்யணும்னு சொல்ல. அங்கேயான தேவப்பிள்ளைகளை, உங்களை என்னை தூக்கி எடுக்கிற தெய்வம் இப்படி ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. இந்த நோக்கம் நிறைவேற நீங்களும் நானும் வாழும் பொழுது நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, மறு உலக வாழ்க்கையிலும் சரி, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், இதுதான் நிஜ வாழ்க்கை. பாக்குறீங்களா? உலகம் எல்லாம் மாயையா தான் இருக்கு. எல்லாம் மாயை. இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு காணும், இன்னைக்கு இருக்கிறவன நாளைக்கு காணும். என்னென்னவோ சொல்லிட்டு போறான், வாக்குறுதி கொடுத்தவன் காணாம போயிட்டான். எல்லாம் மாயையா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அழகு, நான் ஒரு பிள்ளையெல்லாம் பார்த்தேன், அழகான பிள்ளை. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த பிள்ளைக்கு முகமெல்லாம் கருகி போச்சு. பார்க்கவே பயமா இருக்கு. ஒரு செகண்ட்ல அப்படியே ஆச்சரியமா தாறுமாறாகி போச்சு. சின்ன பிள்ளைங்க பார்த்தா மிரண்டு ஓடு. ஆனா இந்த லைஃப்ல இயேசுவை பின்பற்றுகிறவர்களா, பாவ மன்னிப்பை பெற்றவர்களா, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெற நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களா, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்கிறவர்களா, அவருக்கு சாட்சிகளா நாம் வாழ்கிற வாழ்க்கையில நிச்சயமா. இன்னைக்கு அருமையான நம்முடைய சகோதரர் ஒருத்தர் இரவு நேரத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி வேற ஒருத்த பார்த்துக்கிட்டு செல்போன்ல கால் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்து நிற்கிது. அது நிற்கத்தான் முடியும், கொட்ட முடியும். இதான் இயேசு கிறிஸ்துவில் இருக்கு. இது போன்ற இதெல்லாம் சாதாரண காரியம். ஆண்டவர் இயேசு இதெல்லாம் சாதாரண காரியம். தேவன் மகத்துவமான காரியங்களை செய்யும். ஏன் இருளில் இருந்து நீ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற மறுபடியும் இருளின் சக்திகளுக்கு உண்மையில ஒரு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இதை உலகம் எங்கும் அறிவிக்கும். இதை வேலையை ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கிறார். கொடுத்தார் எனக்கு இந்த வேலையை அப்படின்னு சொல்றாரு ராஜாவுக்கு முன்னாடி. அக்ரிபா ராஜாவுக்கு முன்னாடி சொல்றாரு. இந்த தேவன் அந்த மகிமையின் ஒளி. அக்ரிபா ராஜா என்ன மகிமையின் ஒளியாக இருக்காரு. இங்க கண்ணு என்ன அவரை பார்க்க முடியாமையா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாக்களை எல்லாம் விட ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு. அவர் ஒளியின் தேவன், மகா பெரிய ஒளியாய் இருக்கிறவர். உலகத்துல எவன் இருக்கா அப்படி? எந்த கோடீஸ்வரன் அப்படி இருக்கா? எந்த பிரதம மந்திரி அப்படி இருக்காரு? அப்படி என்றால் இந்த மனிதர்களுக்கெல்லாம், மாமனிதர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறவர் என்னுடைய உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவ பாருங்க சொல்ற இப்படிப்பட்ட வேலையை அவ பாருங்க. பவுல் அவர்கள் கண்களை திறக்கணும்.
கண்களை திறக்கணும். நீ எந்த ஊர்ல இருக்கியோ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ஒவ்வொழியா கண்ணு திறக்கணும். நீ அவங்கள குருடர்களாகவே வச்சுட்டு நீ ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? இது மாதிரி ஒரு சுயநல வாழ்க்கை வேற என்னையா இருக்க முடியும்? சுயநலவாதிகளுக்கு பரலோக மகிமையாக கிடைக்கும், புதிய சிலவில் இடமையா கிடைக்கும். என் ஊர்ல இருக்கிறவங்க பிள்ளைங்களாவே இருக்கட்டும், அவன் இருளுக்குள்ளே இருக்கட்டும், நசமா போட்டேன், நான் கர்த்தருக்குள்ள நல்ல வசதியோட இருக்கேன், செழிப்பா இருக்கேன், சுகமா இருக்கேன். எப்பா இந்த வாழ்க்கை இப்படி ஒரு நாசகரமான, இப்படி ஒரு அபத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேணாம். ராஜா பின்னாடி சொல்றேன், இந்த வேலையெல்லாம் எனக்கு கொடுத்தாரு, அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன் பாருங்க அப்படின்னு ராஜா சொல்றேன். பாருங்க 19 வருஷம். அகிரிபா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய். என்ன பரம தரிசனம்? இயேசு காட்சி கொடுத்து நீ என்ன வேலை செய்யணும்னு தான் சொன்னாரு. அந்த தரிசனத்துக்கு அவர் கொடுத்த கட்டளைக்கு, அந்த கிரேட் கமிஷனுக்கு நான் என்ன செய்யல? கீழ்ப்படியாதவனாய் நான் இருக்கவில்லை. அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிற அவர் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிகிறவனாய் இருந்தேன். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி பாருங்க, கீழ்ப்படிச்சு என்ன செஞ்சிருக்கிற பாருங்க. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதிகளிடத்திலும் முன்பு தமஸ்குவிலும் அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொல்றாரு. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். கிறிஸ்துவின் ஒளியை குறித்து அவர் சொன்ன அந்த கட்டளை எல்லாம் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த 19, 20, 22, 23 வசனங்கள்ல தெளிவா அகிரிபா ராஜாவுக்கு பவுல் சொல்லிட்டு இருக்கிறார். ஏங்க மனுஷங்க நம்ம நீங்க சொல்றது இந்த யூதர்கள் கொலைகாரங்க இவங்க சொல்றதை செய்யவா? மகிமையின் ஒளியாகிய இயேசு, எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்கு மரித்த இயேசு, ரட்சகராக இருக்கிற இயேசு மரித்தார். இன்னைக்கு பல சூரியன்களை விட பிரகாசமா இருக்கிற அவர் சொல்றதை நான் செய்யவா? பாருங்க, இன்னும் ஒரு சில வசனங்கள் கூட. ஏசாயா 24:23 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஒளிக்கு இன்னும் ஒரு சில வசனங்கள் டக்குன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். சீக்கிரம் வாசிக்கலாம். ஏசாயா 24:23. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் ஞானமடையும். அவர் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும்போது, உயிர்த்தெழுந்த மகிமையுள்ள தெய்வம் இயேசு ஆளுகை செய்யும்போது சந்திரன் கலங்கும், சூரியன் ஞானமடையும். ஏங்க நானும் வெக்கம் எப்படிங்க வரும்? வெக்கம் வருது, சூரியனுக்கு வெக்கம் வருது. அப்படின்னா அர்த்தம் எவ்வளவு பிரகாசமா இருக்க. என்னையும் படைத்த இந்த சிருஷ்டிகள் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இவர் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறார். அவருடைய பிரகாசத்துக்கு முன்னாடி நான் ஒன்றுமில்லை. இந்த சூரியன் பாருங்க, பழைய பாட்டில் ஏசாயாவுக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருப்பார். வாசிக்கிற அடுத்த வசனம், அடுத்து 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முடிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அது யாருன்னா இயேசு. புதிய எருசலேம்ல அப்படி இருப்பார். அது அந்த காட்சியை சீஷர்கள் உயிரோடு இருக்க, பூமியில் ஆளுநர் உயிரோடு இருக்கும்போது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேருக்கு அதை காட்டுறாரு. மறுரூப மலையில காட்டுறாரு. மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்குது, வஸ்திரம் அப்படி பிரகாசம். இவங்க தெய்வம்னாலே பாருங்க, தெய்வம்னாலே இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவானவர்னாலே பரிசுத்த ஆவியானவர்னாலே பிரகாசம் 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 பிரகாசம். ஒருவரும் சேர முடியாத ஒளியிலே மோசம் பயிலுகிற தெய்வம்
மனுஷன் போயிடுவான். எப்படிங்க இது நடக்குமா? நடக்காது. பைபிளை போடுறீங்க, சூரியன் ஒளி மங்குன்னு போடுறீங்க, மங்குன்னு ஒரு பாட்டு பாடுங்க. சூரிய ஒளி ஒரு நாள் மங்கு, அப்போ அருமையான ஒரு இல்லை. ஆனால் பிரகாசிக்கிற சூரியன் போக முடியாது. பிரகாசிக்கிற இயேசு தெய்வம், பிரகாசிக்கிற அக்கினியாய் பிரகாசிக்கிற பரலோக பிதா, அவர் எத்தனையோ சூரியன்களுக்கு மேல, 7 சூரியன்களுக்கு மேல, ஆயிரக்கணக்கான சூரியன்களுக்கு மேல பிரகாசம். அவன் இந்த சத்தியம் எல்லாம் விளக்குனதுனாலதான் பவுல் அவ்வளவு வைராக்கியம் வருது. இப்போ கொலை பண்ற ஊரா நிக்கிறான் சுத்தி. அகிரிபா ராஜாட்ட அப்படி பேசிக்கிட்டேன். அவருக்கே சுவிசேஷம் சொல்றேன். இயேசுதான், இயேசுதான், இயேசுதான் வழி, இயேசுதான் ரட்சகர், இயேசு தேவனுடைய குமாரன். சும்மா மரியா மகன், யோசேப்பு மகன், தச்ச மகன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காத. அது பூமியில அவர் பயன்படுத்தினது. ஆனால் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறது எப்படி பாருங்க. வெளிப்படுத்தல் 1:14. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை, வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை உடையவர். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையால் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. எத்தனை 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 வாசிக்கலாம். 21, 23 வெளிப்படுத்தல. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. புதிய எருசலேம் நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. தேவனுடைய மகிமை அவ்வளவு பிரகாசமா இருக்கும். கொஞ்சமாவது அந்த பிரகாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாமே. கீழ்ப்படிய பிரகாசம் வரியா? தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, ஆயா, என் சகோதரர்களே, சகோதரிகளே, கீழ்ப்படிய கிறிஸ்துவின் இந்த மகிமையின் ஒளி பிரகாசம் உங்களுக்கு வரும் வரும் வரும். நல்ல வேதத்தை மட்டும் நீங்க எடுக்கிறது தியானிங்க, தியானம் பண்ணுங்க, விசுவாசத்தை தியானம் பண்ணுங்க. நல்ல அந்த பிரகாசம் ஆத்மாவில் வரும், ஆவியில் உங்க பேச்சுல வரும். நிறைய பேர் பேச்சுக்கெல்லாம் தாறுமாறா இருக்கிறது காரணமே இருதயத்துல அந்த ஜீவ ஒளி இல்லை, கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி இல்லை. அது இருந்துச்சுன்னா வாயிலையும் ஒளி வரும். அந்த ஒளியின் வார்த்தை எப்படி இருக்கும்? ஜனங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற பார்த்தது மாதிரி பக்தி விருத்திக்கு ஏதுவா கட்டி எழுப்பு, யாருக்கும் இடரல் உண்டாக்க. நீங்க எத்தனை பேர் பேசுற வார்த்தையினால அடுத்தவங்களை கொஞ்சம் கூட பக்தியில, சத்தியத்துல, உண்மையா, உத்தமமா இருக்க விடாம ஆக்குறாங்க. அப்படிப்பட்ட இடரல் உண்டாக்குறவரா நம்ம இருக்க விடாது. பக்தி 1 தெசலோனிக்கேயர் 5:11 பார்த்தது மாதிரி, நீங்க பார்த்தது மாதிரி கட்டி வாழ்க்கையை எழுப்புகிறவர்களாய். இப்ப பாருங்க, முதல்ல பவுல் கிறிஸ்துவின் அந்த மகிமையின் ஒளியை, கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விசுவாச வாழ்க்கைக்கு, பரிசுத்தவான்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவனாக இருந்தான். எல்லாரையும் இடரல் பண்ண வச்சான். எத்தனை பேர் பின்மாரியும் போயிருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவன் எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டி எழுப்புகிறவனா, எல்லாரையும் பிரகாசிக்க செய்யறவனாய் மாறிட்டா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 5:11. இதுதான் இன்றைக்கு பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகள் செய்கிற வாழ்க்கை காரியம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, நீங்கள் செய்து வாங்க. தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகள் ரொம்ப யங் ஏஜ், அதாவது யங் ஏஜ்னா ஒரு 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள்ளதான் அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆகிருக்குது. அவர் சொல்றார், நீங்கள் ஏற்கனவே செய்து வருகிறபடியே, இதுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படுத்தி வாழ்ந்து வர்றீங்க. வருகிறபடியே ஒருவரை ஒருவர் நல்லா தேய்ச்சிக்கப்பா. வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை யாரையும் கிண்டல் பண்றதா இருக்கக்கூடாது, யாரையும் நையாண்டி பண்றதா இருக்கக்கூடாது, யாருக்கும் மனமடி உண்டாக்குறதா இருக்கக்கூடாது. ஒருவரை ஒரு தேய்ச்சல், ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், கம்ஃபர்ட் பண்ணணும், பலப்படுத்தணும். இந்த வார்த்தை தான் ஆயில இதுக்கு மாறா இருந்துச்சு அப்படின்னா, தேய்ச்சுவதற்கும் அவருடைய பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கும் மாறா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? அந்த வார்த்தைக்கு கெட்ட வார்த்தைன்னு பேர். அது ஒன்று புறப்படக்கூடாது. அப்ப ஒருவரை ஒருவர் தேய்ச்சி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அதை பேசுங்க, பக்தி விருத்தி உண்டாக பேசுங்க, சொல்லுங்க. தம்பி எல்லாம் சொல்லணும். தம்பி உனக்கு பாடுறதுக்கு நல்லா இருக்கு, do it. நல்லா அந்த வசனத்தை நல்லா பகுத்து போதிக்கிற நீ, வெரி குட், செய்ப்பா, அப்படி பேசு. ஒன்றுக்கு கவலைப்படாத, ஒன்றுக்கு பயப்படாத, பேசு. இந்த
வார்த்தைகள் தான் நம்ம வாயில இருக்கணும். அன்னைக்கு நான் தம்பிகிட்ட கேட்டேன், எப்பா உனக்கு என்ன பெஸ்டான விஷயம் இருக்கு, உனக்கு என்ன பெஸ்டான விஷயம் இருக்கு? ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பெஸ்டா இருக்கு. அப்ப அடுத்தவனுக்கு முன்னாடி நம்மளை பெருமைப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு இல்லாத ஒரு சிறப்பான காரியம் அவன்கிட்ட இருக்கே. இல்லைன்னா தலையை தூக்கிட்டு நெஞ்ச தூக்கி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதனால கம்ஃபர்ட், என்கரேஜ்மெண்ட், உங்களை உற்சாகம், ஆறுதல், தைரியப்படுத்து, பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய காரியங்களை பேசுங்க. பேச்சில் நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னா, இருதயத்தின் சிந்தனையில சரியாயிட்டோம்னு அர்த்தம். அப்ப நம்முடைய செயல்கள் நிச்சயமா சரியாகும். தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால பாருங்க, பவுல் முன்னாடி இடரலை உண்டாக்குனாரு. மத்தேயு 18 சொன்ன மாதிரி என்ன இடரல் உண்டாக்குறவனுடைய கழுத்துல பெரிய எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்துல இறக்கப்படும் தண்டனை சொல்றாரு ஆண்டவர். இயேசுவே சொல்றாரு. ஆனா பக்தி விருத்தி உண்டாகும். இப்ப அந்த இடரல் உண்டாகிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று பவுல் கிறிஸ்துவின் மகிமையின் ஒளியை பெற்றவன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யறப்ப, அதான் 20 வசனம் 22 23 அதுல உள்ள முக்கியமான விஷயங்களை நான் சொல்றேன். இப்ப யூதர்கள் பிரஜாதியார் இடத்துல பவுல் போய் அறிவிச்சது என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் தேவனிடத்தில் மனம் திரும்பி குணப்படுங்கப்பா, உங்க எண்ணங்களில் ஆத்தும எண்ணங்களிலே குணப்படுங்க, விசுவாசம் உண்டாகட்டும், விசுவாச எண்ணங்கள் உங்களுக்கு இயேசுவின் மேல் உண்டாகட்டும். எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், குணப்படணும் அப்படின்னு போதிக்கிறான் பவுல். போதிக்கிறாரு. பாருங்க, மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும். ஐயா, இதுதாயா நமக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட போதனை. இதுதாயா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆதி அப்போஸ்தலர்கள் கொடுத்த போதனை. என்ன போதனை? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். ஆனா இன்னைக்கு கள்ள போதகர்கள் வந்து, நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டியா, எப்படி வேணாலும் வாழலாம், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரு, அதெல்லாம் அதுக்கப்புறம் உனக்கு என்னதுக்கு பரிசுத்த ஆவியானவரே? அப்படி மறுபடியும் தப்பு பண்ணினா அப்படி பிசாசு தானே கட்டி வச்சிருக்கா, பிசாசை கட்டி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் எங்கேயா நித்திய மகிமைக்கு போறது? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியை செய்யணும். மனம் திரும்பி நீ போய் நீதிமானம் மாறி இருக்க அப்படின்னா நீதியின் கிரியைகளை செய். மனம் திரும்பி பரிசுத்தவனாக இருக்க அப்படின்னா பரிசுத்த கிரியைகளை செய். மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை அப்படின்னா எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிற சத்தியங்கள்ல கவனமா இருக்கு. அப்ப போய் யூதர்களுக்கு பிரஜாதிகார இடத்திற்கும் அப்படி சொல்லி கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். சிறியோருக்கும் பெரியோருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியா வைக்கிறார். சாட்சி கூற வேண்டும், சாட்சி கூறுறார். அவ பாருங்க, அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? 22 23 பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் மோசே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இயேசுவை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவர் தரப்போற நித்திய ஜீவனை குறித்து, அவர் தருகிற பரிபூரண ஜீவனை குறித்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எடுத்து காட்டுறாரு. இதுதாங்க தேவ ஜனங்கள் நாம செய்ய வேண்டிய வேலை. இதை செய்யி, இதை செஞ்சுக்கிட்டே உன் வேலையை பாரு, இதை செஞ்சுக்கிட்டே உன் படிப்பை பாரு. நீ நம்பர் 1 இல்லைன்னா பாரு. ஏன்னா என்னுடைய எம்ஃபில்ல இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நான் எம்ஃபில் படித்தேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். நான் எத்தனையோ தடவை நம்முடைய ஜனங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருக்கேன். யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நான் படித்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த 3 மணி நேரம் படிக்கிறத நான் 1 மணி நேரத்துக்குள்ள படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். தேவ கிருபை. ஒளியின் வாழ்க்கை என்ன சாதாரணமானது? விசுவாசி. அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் மோசே பழைய ஏற்பாட்டில் சொன்னது எல்லாவற்றையும் எடுத்து காட்டுறாரு. இயேசு ரட்சகர். அவர் என்ன போதித்தார், என்ன செய்தார், எப்படி மரித்தார், எப்படி உயிர்த்தார், எப்படி அவர் உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்தார், எப்படி அவர் அடுத்த 2வது வருகையில வரப்போறாரு, 3வது வருகை எப்படி இருக்க போகுது, எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் கூட எடுத்து சொல்றார். அடுத்து கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வர். சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவராய் பவுல் வேலை செய்தார். இதெல்லாம் எதனால வந்தது? இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் அந்த சத்தியங்களில் தன்னை இணைத்துக் கொண்டதால் வந்த மகிமை. அதனால இவர் தன் உயிருக்கு பயப்படல. பவுலே உயிருக்கு பயப்படல, சோத்துக்கு கவலைப்படல,
என்னத்தை உண்பான், என்னத்தை குடிப்பான், எங்கே தங்குவான், எங்கே போவான் வருவான், எதிர்காலம் இன்னொரு 10 வருஷத்துல நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் தேவன் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறத அவர் கண்டுபிடிச்சதுனால அழகா போயிட்டு இருக்கிறாரு. தேவ சித்தம் நிறைவேறுதா, தேவ திட்டம் நிறைவேறுதா, தேவன் சொன்ன காரியங்கள் வாழ்க்கையில நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா, தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, இதுல கருத்தா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியமா அவரை நடத்திட்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்கில் கொஞ்சம் குறைய ஆசியா முழுவதையும் கிறிஸ்துவுக்கு கொண்டு வர அவருடைய மிஷனரி பயணங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியில் அது பெரிய அதிகாரமாக இருக்கிறது. அடுத்த வாரம் நேரம் இருந்தால் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்படி சாட்சி சொன்ன பிற்பாடு, பவுலுக்கு சொன்ன பிற்பாடு பாருங்க 26 28 வசனம். இந்த அகிரிப்பா ராஜா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டவரை என்ன சொல்றாரு? அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். எவ்வளவு நேரம் பவுல் பேசியிருக்காரு? ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன். நான் இடையில அவரை பற்றி நம்மளை பற்றி எல்லாம் பேசி மாற்றி சொன்னதுனால கூட கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஒரு அரை மணி நேரம் தான் பேசியிருக்கிறேன். எந்த சத்தியம் கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லணும், என் வாழ்க்கையில் நடந்த காரியம் சாட்சி இருக்கு, சுவிசேஷம் இருக்கு, எச்சரிப்பு இருக்கு, தேவ மகத்துவம் இருக்கு, மனிதனுடைய இயலாமைகள் காரியங்கள் இருக்கு. இருளுக்குள்ள வாழ்ற என்ன பெரிய ஆளா? ஒளி நடத்துல வரணும். அந்த ரட்சிப்பின் காரியம், புது வாழ்வின் காரியம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்துவின் மார்க்கம் எப்படி ஒரு மகிமையான மார்க்கம், எல்லாம் அவர் ராஜாவுக்கு முன்னாடி அப்படி பேசுனதுல ஆவியானவர் அங்கே கம்பீரமாய் அவரை முழங்க வைக்கிறார். ராஜாவே சொல்றாரு, என்ன சொல்லி, ஏப்பா பவுலே கொஞ்சம் குறைய நீ கிறிஸ்தவனாவே மாத்திட்டியே. ஏன் அன்னைக்கு நம்மளால ஒரு சின்ன ஆளை கூட நம்மளால இயேசு எனக்கு தேவைன்னு நம்ம மாற்ற முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்ட கொஞ்சம் குறைய நீ மாத்தி, கொஞ்சம் குறைய நீ கிறிஸ்தவனை ஆக்கிட்டியே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை கிறிஸ்தவனை ஆக்கிட்டியே, என்னை கிறிஸ்தவனை ஆக்கிட்டியே. பவுலே என்னை கிறிஸ்தவனை ஆக்கிட்டியே, என்னை கிறிஸ்தவனை ஆக்கிட்டியே. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, என்னை கிறிஸ்தவனை ஆக்கிட்டியே, என்னை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனை ஆக்கிட்டியே. கிறிஸ்துவை பற்றி அவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்துட்டியே, இந்த இயேசு எனக்கு தேவைன்னு என்னை மனசுல சிந்திக்க வச்சுட்டியே. ஹல்லேலூயா. ஏன் வாசிக்கலாமா? ஒரு 3 நிமிஷம் வாசி. வெளிப்படுத்தல் 21. ஏன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை முடிவுல கடைசியில் நமக்கு நித்தியத்துல நம்ம அடைய போற அந்த புதிய எருசலேமை, அதில் ஒன்றும் விளக்கம்லாம் சொல்ல போறது இல்லை. வாசிப்பாங்க, 3 நிமிஷத்துல வாசி முடிப்பாங்க. 2 நிமிஷம் தான் ஆகும். விரைவா வாசிங்க. அதை கேட்டு நம்ம அப்படியே செபித்து முடிக்க போறோம். நல்லா கவனிங்க. அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இணைந்து நாமும் பவுல் போல இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்பட வாழ்ந்தா இந்த புதிய எருசலேம் வாழ்வு நம்ம வாசிக்க போறோமே, வெளிப்படுத்தல பார்க்க போறோமே, அந்த வாழ்வு நமக்கு உண்டு. விசுவாசிங்க, அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. பவுலை போல ராஜாக்களுக்கு முன்னதாக நில்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, இயேசுவை மகிமையாக அறிவிங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. படிச்சாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, எங்கேனாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாரு. அவர் தருகிற புதிய வாழ்க்கைக்கு சாட்சியாரு, நித்திய வாழ்க்கைக்கு சாட்சியாரு. பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாம். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளி ஜீவனுள்ள வாழ்க்கையில நீங்க இப்படி எல்லாம் காட்சியை பார்க்கவே முடியாது. பளிங்கின் ஒளி உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது.
இருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரங்கள். மதில்கள்லாம் சகலவித ரத்தினங்களினால் அலங்காரம். இவ்வளவு பெரிய வாக்கியத்தை இது முடிவில்லா வாழ்க்கை. இவ்வளோ காலங்களுக்கும் அவ்வளோ மகிமையா இருக்கும். அதனால இப்ப இருக்கிற சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள், இடர்கள் சட்ட பண்ணாத. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. வாசல் ஒரு முத்து, ஒரு வாசல். 12 வாசல், 12 முத்துக்கள். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. வீதி எல்லாம் சுத்த பொண்ணு. நீ சும்மா இந்த தோட்டுக்கு, இந்த தட்டு தடுப்புக்கு, இந்த உருளைக்கு, இந்த தொங்கலுக்கு, இதுக்கே விழுந்து ஓடிக்கிட்டு நீ. நாங்க எதாவது எதிர்பார்க்கறது தெரியல. சுத்த பொண்ணுல நாங்க நடக்கணும். அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளாம் அதை நோக்கி தான் போகணும். நிறைய மக்களே செய்தியை கேட்கிறாங்களே, அந்த பெரிய நமக்கு அடிச்சா புட்டிச்சா பெரிய 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 விஷயத்தை பிடிக்கும். சும்மா இதுக்கு இதுக்குமா ஓடி மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். பெரிய இதுக்காக சும்மா இந்த அற்பத்தனமான நீங்கெல்லாம் இதுக்காக அதை விட மாட்டேன். புத்திசாலிகளா இருக்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க. வாசிக்கலாம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆண்டவராகிய இயேசு ஆட்டுக்குட்டியானவர் அவரே ஆலயமா இருக்கிறார். எப்படி இருக்கும்? போய் பார்த்தாலே தெரியும். வந்திருக்க எல்லாம் சேர்ந்து போயிடுவாங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. வெளிச்சம் கொடுக்க சூரிய சந்திரன்லாம் கிடையாது. தேவ மகிமை பார்த்தாருல. நம்மாரு யாரு? பவுல் பார்த்தாருல. அந்த மகிமை அதை விட பிரகாசமா ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்ப இங்கே வெளிச்சத்துல நீ நடக்கணும். இங்க வெளிச்சத்துல நடக்கிறாள்தான் அந்த வெளிச்சத்துல போய் நடக்க முடியும். நீங்க இருக்கிற சாய வரைக்கும் நடந்துட்டு நாங்க போய் வெளிச்சத்துல நடப்போம். கொட்டாயோட விட்டாலும் நடக்காது. வெளிச்சத்தில் நடந்து பழகணும்ல. இங்கே சபையில கற்றுக்கொண்டு இந்த தேசத்துல வெளிச்சத்தின் பிள்ளையா நீ வெளிச்சத்துல நடந்து பழகணும். கிறிஸ்துவின் வார்த்தை தான் வெளிச்சம். நடக்கணும். அப்ப அங்க போய் நித்தியத்துக்கு மகிமையா வெளிச்சத்துல ஆளணும். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாய், தகுதி உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் சாயலை நோக்கி வளர்ந்தவர்களாய், பவுலை போல கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்தவர்களாய், தேவ ராஜ்யத்தில் சனங்களை ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து உருவாக்குகிறவர்களாய். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 26 மறுபடியும் நல்ல தியானம். வாழ்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த புதிய எருசலேம் மகிமையுள்ள நகரம் இங்கே நாம் நித்தியத்துக்கு வாழும். அப்போ அதனால இங்கே என்ன கஷ்டப்பட்டா என்னக்கு வந்துச்சு பிரச்சனை? அது நித்தியம் இல்லைங்க. இது எப்படி சீக்கிரம் கொஞ்ச நாள் முடிஞ்சு போகுங்க வாழ்க்கை. ஆயத்தப்படுவோம். அவளை போல அவளை போல அவளை போல எல்லாரும் அந்த வசனத்தை மட்டும் அவளை போல 18வது வசனம் ஆண்டவர் செய்ய சொல்லி கட்டளை கொடுத்தாரே, அதையெல்லாம் நிறைவேற்றி நம்ம வாழ்வோம்.
கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். அப்ப இந்த புதிய எருசலேமில் முடிச்சிடறேன். ஸோ அந்த புதிய எருசலேமில் நம்முடைய வரையா மக்கள், தேவ ஜனங்கள், செய்தி கேட்குறவங்க எல்லாரும் அங்கே பிரவேசிக்க முடியாது, இங்கே வாழும். அதுக்காக நம்ம கடைசியில் உங்களால் போட்டு கரங்களை உயர்த்தி வாரத்தோடு செய்வோம். இப்போ வாசிக்க எல்லாரும் 18வது வசனத்தை வாசிக்க. இதை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா வாழும். தேவன் அன்றைக்கு பவுலுக்கு கொடுத்த கட்டளை தான் சபையாகிய நமக்கும் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அங்கே கடைசி இப்படி ஒரு வாழ்க்கை பவுலை போல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் அந்த சத்தியங்களை விசுவாசத்தை இணைந்து ஒரு ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கிற வாழ்க்கை, ராஜாக்களை மனம் திரும்பப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். பரிசுத்தாவின் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ரெடியாக இருக்கிறோமா? நாம் விரும்புகிறோமா? நாம் தீர்மானிக்கிறோமா? நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு அவருடைய ஆவியானவர்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள இந்த நல்ல பரலோக தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் உங்களுடைய சத்திய வார்த்தையினால எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் பவுல் எப்படிப்பட்ட ஆண்டவரே உங்களுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருந்தவர் அது தன்னை விட்டு பிரிக்க முடியாததாய் ஆண்டவரே இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அதை அப்படியே செயல்படுத்துகிற ஒரு ஆளாக, ஒரு ஊழியக்காரராக இருந்ததை நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, நாங்களும் உமக்கு ஊழியம் செய்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பவுலோடு கூட எங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆண்டவரே, எப்படியாய் தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் முழுவதிலேயும் பிரசங்கம் பண்ணி பின்பு நான் புறஜாதிகளிடத்திலும் போய் பிரசங்கித்தேன் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆணித்தரமாய் உண்மை குறித்து நாங்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக, எப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு முன்பும் எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்ததை ருசித்து நாங்கள் தைரியமாய் பேசத்தக்கதாக ஒவ்வொருவரை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாட்களை ஆண்டவரே சீக்கிரத்திலே காணப்படும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நிறைய மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களால் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் அந்த ஒளி பிரகாசிக்கிறத நாங்க பார்க்கவும், எங்க சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்கவும் ஆண்டவரே அதன் நிமித்தம் அவர்கள் பிதாவாகிய தேவனை உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் பிதாவே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். பவுலை போல ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு சாட்சியாய், உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கத்தக்கவர்களாய் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்களை தேவன் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு எங்க வாழ்க்கையில் சாட்சி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நல்ல முன்மாதிரிகளாக எங்களை நிறுத்துவீராக. ஒருவரும் எங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு விசுவாசிகளுக்கு நல்ல மாதிரிகளாக எங்களை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை செய்வீராக. இந்த நாள் இந்த வார்த்தையை தியானித்த எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை நீங்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் வேலையடைத்து காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவியோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதான, சந்தோஷம் நாம் யாவரோடு சிறப்பாக இந்த செய்தியை கேட்ட நிறைய மக்கள் எல்லா தேவ ஜனங்களோடு கூட கர்த்ததாமே கிருபையாய் பவுலை போல வல்லமையாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் நிறுத்தி பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா.